வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோங்கன்னா, ஆர்டெக்ல இருந்து ஸ்டீரியோ ரிமோட் போர்டு. இந்த போர்டு எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா, டிசி 12 வோல்ட் செட்டு செய்கிறாங்களா ஆட்டோவுக்கு, மினி வேன் இந்த மாதிரி செய்கிறதுக்கு 1313 கேபட்டில் ஃபிட் ஆகிற மாதிரி காம்பேக்டாக சின்ன சைஸாக ஒரு ரிமோட் போர்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஆடியோ ப்ராசஸரும் மைக்ரோ ப்ராசஸரும் சேர்ந்து ஒரே போர்டாக இருக்குது. உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். இதோட பின் டீட்டெயிலில் பார்த்துருவோம். உங்களுக்கு இது லெஃப்ட் ரைட் அவுட்டு, யூஎஸ்பி இன்னு, லெஃப்ட் ரைட் இன்னு, யூஎஸ்பியோட ஐஆர் மெர்ஜ் பண்ணிக்கிறதுக்கான அந்த பின்னு, 12 வோல்ட் சப்ளை, 5 வோல்ட்டு யூஎஸ்பிக்கு சப்ளை. 5 வோல்ட்டுக்கு வந்து யூஎஸ்பிக்கு தனியாக ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டரும், மைக்ரோ ப்ராசஸ் தனியாக ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டரும், ஆடியோ ப்ராசஸ் தனியாக ஒரு 9 வோல்ட் ரெகுலேட்டரும் செப்பரேட் ஏன்னா ஹீட்டு அதிகமாக வேணாங்கிறதுக்காக செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து 3 ரெகுலேட்டர் தனியாக போட்டாச்சு. இது கூட ஒரு என்கோடரு. உங்களுக்கு ஆஸ் இட் இஸ் ரிமோட்டில் வந்துட்டு எல்லா ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு வந்து இருக்கும். வால்யூமு, ட்ரிபிளு, பேஸ், மிட்டு, உங்களுக்கு இது எல்லா ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு ரிமோட்டில் வந்துடும். யூஎஸ்பியை கண்ட்ரோல் பண்ணுற எல்லா ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு ரிமோட்டில் கிடச்சிடும். அதே சமயம் உங்களுக்கு இந்த என்கோடர் வழியாக வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். பேஸு, மிட்டு, ட்ரிபிளு இது மூணும் நீங்கள் வந்து இதில் வேரி பண்ணிக்கலாம். இதில் எப்படி நம்ம பேஸில் இருக்கா, மிட்டில் இருக்கா, ட்ரிபிளில் இருக்கான்னு தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி இது வந்து இந்த அட்ரஸபிள் எல்இடி சொல்லுவாங்கள்ல, ரன்னிங் லைட்டு இதெல்லாம் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு 10 எல்இடி இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். 10 எல்இடி கனெக்ட் பண்ணிக்கலாம். இது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் அக்ரலிக்கில் யூஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி பர்பஸில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணி உங்கள் நாபில் இந்த வெளிச்சம் வரத்துக்கு, பேக் லைட்டு வெளிச்சம் வரத்துக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அதிகபட்சம் ஒரு 10 எல்இடிலாம் நீங்கள் வந்து இதை கனெக்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து 1, 2, 3, 4, 5, 6 எத்தனை எல்இடி வேணால் கனெக்ட் பண்ணால் அதிகபட்சம் வந்து 10 எல்இடி தான் இதில் கனெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இதுவும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு 50 எல்இடி சீரியஸில் வரும். அதுக்கு அந்த மாதிரி இந்த ஒரு எல்இடி இதில் எது வேணுமோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து கனெக்ட் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. இந்த இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு கிரவுண்டு, ரெண்டாவது வந்து டேட்டா, அடுத்து வந்து சப்ளை பின்னு. இப்போது வால்யூமை ஏற்றி இறக்குறோம். உங்களுக்கு இங்கே வால்யூம் பிளிங்க் ஆகுது. அப் அண்ட் டவுன் ஃபுல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ரெட்டில் பிளிங்க் ஆகுது. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இப்போ பேஸ் வேரியேஷனு, பேஸு ஏற்றி இறக்கலாம். ரெட்டில் இருக்குது. இப்போது மிட்டு ஏற்றி இறக்கிக்கலாம். அடுத்த ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ப்ளூ. இப்போ வந்து ட்ரிபிளை வந்து நீ வேரி பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வால்யூம் மோடுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே நீங்கள் இப்போ வந்து ரெட்டு, க்ரீன், ப்ளூ இது 3 மெனு மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா அது வால்யூம் உங்களுக்கு வேலை செய்யும். இல்லை இதை விட்டுட்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட டைம் சென்று ஆட்டோமேட்டிக்காக அது வால்யூமுக்கு மாறிக்கும். இப்போ வந்து வால்யூம் தான் வேலை செய்யும். இது இப்போ என்ன கலர் எரியுதோ அந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு பண்ணும். சிம்பிளாக இந்த மாதிரி ஒன்று வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா பேஸு, மிட்டு, ட்ரிபிளு இது மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 10 எல்இடி வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் வால்யூம் மாடல் பின்னாடி செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சௌகரியம் எப்படி சௌகரியமோ. நன்றி, வணக்கம்.